ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் ஓப்பனில் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி தான் 2 பீஸாக தான் நமக்கு இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பனுங்கிறதுனால நான் வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு அந்த ஹூக் பட்டி சைடு 2யுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கீழேயும் அதே போல் பட்டி வராது. நம்ம வந்து இதை எப்படி ஈஸியான மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து நெக்குக்கு வந்து கேன்வாஷ் கொடுக்கேன், ஸ்டிஃப்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக. நமக்கு அப்போ பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அதுக்காக நெக்கோட ஷேப்புக்கு இந்த மாதிரி கேன்வாஷை கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு மேலே வந்து நான் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணால் நமக்கு வந்து அந்த கேன்வாஷ் வந்து அது கூட ஒட்டிக்கும். இப்போ 2 நெக்லேயுமே நான் ரெண்டு பீஸுக்குமே கேன்வாஷ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேன்வாஷ் கட் பண்ணி வச்சுட்டு 2 பீஸையும் நம்ம கரெக்டாக போட்டு கேன்வாஷ் அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அயன் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து அழகாக ஒட்டிக்கும். நமக்கு ஒரு நாள் வரை ஒட்டி இருக்கும். இது கூட வந்து இனி மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கை இது கூட எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபேப்ரிக்கை வச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் நல்ல பக்கம் மேலே இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத்தை வந்து வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத்தில் வந்து கேன்வாஷ் வந்து நமக்கு மேலே இருக்கிறது மாதிரி இருக்கணும். இப்போ கழுத்துக்கு மட்டும் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டு கழுத்துக்கு மட்டும் தையல் போட்டுக்கிறேன். 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச்சு கேப்லேயே தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்த பிறகு அடுத்த பீஸ்லேயே நான் அதே போல் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதே போல் மெயின் கிளாத்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அடுத்து வந்து லைனிங்கை மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த கேன்வாஷ் வந்து மேலே தெரியாத மாதிரி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம அடித்து திருப்பும்போது அந்த கேன்வாஷ் வந்து மெயின் கிளாத்துக்கும் லைனிங்க்கும் உள்ளே போயிடும், நமக்கு வெளியே தெரியாது. இந்த மாதிரி வச்சுட்டு அதே போல் 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ தையல் போட்டு எடுத்தாச்சு. இனி வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த வளைவுலலாம் ஒரு கட் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கட் போட்டுக்கிட்டால் நமக்கு அந்த வளைவு வந்து கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு அந்த துணி அப்படியே விரித்து வச்சுட்டு அந்த லைனிங் மேலே வந்து ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது அந்த உள்ளே இருக்க பிசுறு வந்து நமக்கு லைனிங்கை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே உள்ளே திருப்பி எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி அந்த மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சுற்றி வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி தச்சு எடுத்த பிறகு இதே போல் அடுத்த பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பதிச்சு தையல் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து லைனிங் அப்படியே உள்ளே திருப்பிட்டு அதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு எடுத்த பிறகு சுற்றிக்கும் அந்த மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்த பிறகு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா லைனிங் தான் கரெக்டான அளவு, அதனால் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸ்லேயுமே எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நமக்கு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும் ஒரு பார்ட்டு தான் நமக்கு ரெடி ஆகிருக்கு. இனி அடுத்த பார்ட்டு இன்னொரு பார்ட்டை வந்து நம்ம அதே போல் மெயின் கிளாத்து கூட ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நெக் அளவு நமக்கு கரெக்டாக ஒரே ஷேப்புக்கு வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இனி நம்ம இந்த சைடு உள்ள பார்ட்டையும் ஜாயின் பண்ணணும். நான் சைடு உள்ள பார்ட்டை வந்து ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டேன் மெயின் கிளாத்து கூட. நமக்கு அதில் எந்த இதுவுமே கிடையாது. நம்ம அந்த லைனிங்கை மெயின் கிளாத்துக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ண பிறகு அந்த ஒரு சைடு உள்ள 2 பீஸையுமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து மேலே இருந்து அப்பர் செஸ்ட் அந்த நிப்பிளோட பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி தான் நம்ம எடுத்திருப்போம். அந்த நிப்பிளோட பாயிண்ட்டில் நம்ம ஒரு வீ கட் போட்டு எடுத்திருப்போம். அந்த வீ கட் பாயிண்ட் வந்து நமக்கு 2ம் ஒரே அளவில் இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 2 வீ கட்டுமே ஒரே அளவில் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணோம்னா நம்ம அந்த ஹூக் பட்டி சைடு உள்ளதை இந்த பீஸுக்கு மேலே வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்படி இருக்கதை நம்ம அதை அப்படியே திருப்பி இதுக்கு மேலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த 2 வீ கட் பாயிண்ட்டுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த 2 வீ கட் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் நமக்கு பஸ்ட்டோட ஷேப் வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு அந்த பாயிண்ட்டு 2மே விலகி போகாமல் இருக்கிறதுக்காக அதில் வந்து ஒரு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. நானும் இதே போல் பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு நம்ம அந்த துணியை 2யும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு கீழே நமக்கு எந்த அளவில் இப்போ கீழே லைட்டாக ஏற்ற இறக்கம் இருந்தாலும் அதில் எதுவுமே நீங்கள் இது பண்ணண்டாம். அது அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அது அப்படியே வச்சு நம்ம 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கான அளவு விட்டுருக்கீங்கன்னா அந்த அளவில் தையல் போட்டுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே இருந்து தான் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பின் பண்ணி வச்சுட்டு நம்ம 2 துணியை சேர்த்து வச்சு தைக்கிறதுனால அந்த நிப்பிள் பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவு வந்து மாறாது. நமக்கு பஸ்ட்டும் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டான அளவாக வரும்.
நமக்கு வந்து அந்த துணி வந்து கொஞ்சம் வளைஞ்சு அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். அதனால வந்து தைக்கும்போது கொஞ்சம் மெதுவாவே தைக்கணும். அந்த 2 துணியுமே கரெக்டான இதா ஜாயிண்ட் ஆக மாதிரி வச்சு தச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அந்த பின் பண்ண பக்கம் வந்த உடனே நம்ம அந்த பின்ன எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு பிரச்சனை இல்ல. ஏன்னா அந்த வி கட் பாயிண்ட் நமக்கு 2மே ஒரே அளவா தான் இருக்கும் அதுக்கு பிறகு. அந்த வளைவுக்கு தக்கன கரெக்ட்டா வளைச்சு தையல் போட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டா அழகான ஷேப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. இப்ப பாருங்க அந்த பஸ்ட் அந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து நமக்கு அழகா எலும்பி நிக்குது. நம்ம அந்த நிப்பிள் பாயிண்ட் 2மே நம்ம கரெக்ட்டா வச்சு ஸ்டிச் பண்ணா தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா கிடைக்கும். அடுத்து இதில இப்ப நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். இன்னொரு தையல் கூட அதுக்கு மேல போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த நல்ல பக்கம் அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த கைக்குழி சைடு வந்து நம்ம அந்த துணி ஜாயின் பண்ணது கொஞ்சம் மேலே வந்து எலும்புன மாதிரி இருக்கும். அந்த துணியை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அது வந்து அந்த கைக்குழி ஷேப்புக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இப்போ அந்த நம்ம தச்சு 2 துணியுமே தச்சோம்ல, அந்த இதில் வந்து ஒரு பதிச்சு தையல் போட போகிறேன். அதுக்காக இந்த 2 துணியும் ஜாயின் பண்ண பிசுறு துணி வந்து நமக்கு ஹூக் பட்டி சைடு உள்ள துணியை பார்த்து நிற்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தையலும் அதே போல் நம்ம இந்த ஹூக் பட்டி சைடு உள்ள துணி மேலே தான் போடணும். இந்த மாதிரி கரெக்டாக லைட்டாக விரித்து விட்டு விட்டு கரெக்டாக அதுக்கு மேலே கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. பொறுமையா போட்டா தான் அந்த இதுக்கு வளைவுக்கு தக்கன நமக்கு கரெக்டா பதிச்சு தையல் விழும். இந்த மாதிரி இப்போ பதிச்சு தையல் போட்டு எடுத்தாச்சு. நமக்கு அதில் மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டால் அது பார்க்குறதுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் போட்டிருந்தது. இனி இதில் வந்து நம்ம ஹூக் பட்டி அதுக்கப்புறம் கீழேயும் ஒரு துணி கொடுத்து ஜாயின் பண்ணணும். இதே போல் நம்ம இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் தான் 2 பீஸையும் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கரெக்டாக 2 துணியும் வச்சுட்டு அந்த நம்ம நிப்பிள் பாயிண்ட்டு மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த வி கட் பண்ண பாயிண்ட் 2மே ஒன்று போல் இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த துணியை இதுக்கு மேலே அப்படியே திருப்பிட்டு அந்த வி கட் பண்ண பாயிண்ட்டில் வந்து தையல் போட்டு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து கீழே 2 துணியை சேர்த்து பிடிச்சிட்டே வந்து கீழே எதில் முடியுதோ அந்த முடிகிற இதிலேருந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தையல் போட்டாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம்.
இப்போ தையல் போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி துணியை நல்ல பக்கம் எடுத்துட்டு அந்த ஹூக் பட்டி சைடு உள்ள அந்த இதுக்கு மேலேயே பதிச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதில் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணது ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் எதுவுமே இல்லை. அடுத்து வந்து கீழே வந்து ஒரு துணி கொடுத்து நம்ம அடித்து திருப்புறது மாதிரி பண்ணலாம். ஏன்னா பட்டி இதுக்கு கிடையாது, அதனால் கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு துணி கொடுத்து தைக்கலாம். இப்போ வந்து கீழே உங்களுக்கு எந்த அளவுன்னு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வீதிக்கு துணி வேணுமோ, இப்போ அது வந்து ஒரு இன்ச்சுக்கு நம்ம உள்ளே மடித்து தைச்சோன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு துணியை எடுத்துகிட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு எந்த அளவில் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க் பண்ணதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு அது ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பீஸ்லேயே நான் அதே போல் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்த பிறகு அதை அப்படியே விரிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பதிச்சு தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே உள்ளே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு வீதிக்கு வேணுமோ அந்த அளவு வீதியில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு இன்ச்சுக்கு நம்ம உள்ளே மடித்து தைச்சிருந்தோன்னா நமக்கு அது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நமக்கு அது ஒரு ஸ்டிஃப்னஸ் ஆட்டும் உள்ளே நிற்கும், மேலே தூக்கி தூக்கி போகாது. பாருங்கள், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், உள்ளேயும் பார்க்க நீட்டாக இருக்கும், வெளியே நீட்டாக இருக்கும். இதே போல் அடுத்த பீஸ்லேயும் தைச்சிக்கலாம். அதே போல் பதிச்சு தையல் போட்டுக்கிறேன். அதே போல் உள்ளே மடிச்சுட்டு ஒரு தையல் கூட போட்டுக்கலாம். இப்போ இனி அடுத்து வந்து ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் ஸ்டிச் பண்ணலாம். ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் ஸ்டிச் பண்ணும்போது ஹூக் பட்டி வந்து நமக்கு லெஃப்ட் சைடு தான் வைக்கணும், ஐ பட்டி வந்து ரைட் சைடு வைக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம். அப்போ தான் நம்ம வந்து ஹூக்கு க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கேப் இருந்தாலும் வெளியே எதுவுமே நமக்கு தெரியாமல் நீட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு துணியை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் இந்த மாதிரி மடித்து மேலே வந்து அந்த கீழே நம்ம இப்படி ஒரு மடிப்பு மடித்து உள்ளே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருந்தீங்கன்னா அந்த அளவில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதே போல் கழுத்து சைடும் இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கழுத்தெல்லாம் உள்ளே மடித்து தைச்சாச்சு, ஹெம்மிங் பண்ண போகிறது இல்லை. அதனால வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இப்போ தையல் போட்டு எடுத்த பிறகு அதை வந்து 2ஆக விரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி விரிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
அடுத்து அப்படியே கெட்ட பக்கம் திருப்பிட்டு நம்ம மொத்தமாக நம்ம இப்போ வச்சு தச்ச துணி மொத்தமாட்டே நமக்கு உள்ளே தான் போயிருக்கணும். வெளியே எந்த துணியுமே தெரியக்கூடாது. வெளியே நமக்கு அந்த மெயின் கிளாத்து தான் இருக்கணும். அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வச்ச துணி வந்து நமக்கு வெளியவே இருக்கக்கூடாது. மொத்தமாக உள்ளே போயிடணும். ஹூக் பட்டி வந்து நம்ம அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி திருப்பி கீழேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இவ்வளோதான் ஹூக் பட்டி. நம்ம இனி வந்து ஹூக்கு மட்டும் வச்சு தைக்கணும், அவ்வளோதான். ஹூக் பட்டி இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஐப்பட்டி வந்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஐப்பட்டிக்கு வந்து நம்ம ரைட் சைடு உள்ள துணியை எடுத்துக்கோங்க. ரைட் சைடு உள்ள துணியை எடுத்துகிட்டு அதே போல் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து கெட்ட பக்கம் வச்சு தைக்கணும். நம்ம வந்து ஹூக் பட்டிக்கு நல்ல பக்கம் வச்சு தைச்சி கெட்ட பக்கம் திருப்புவோம். ஐப்பட்டிக்கு வந்து நம்ம கெட்ட பக்கம் வச்சு நல்ல பக்கம் திருப்பி எடுப்போம். இதுதான் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து அதே போல் நான் கெட்ட பக்கம் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதே போல் உள்ளே மடிச்சுக்கோங்க மேலே துணியை. வச்சுட்டு அதே போல் 1/2 இன்ச்சுக்கான அளவு தையலுக்கான அளவு விட்டுருந்தீங்கன்னா அந்த அளவுலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கழுத்து சைடு வந்த உடனே அதே போல் இப்படி உள்ளே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து அதே போல் விரித்து வச்சுட்டு ஒரு 10 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதை அப்படியே நல்ல பக்கம் திருப்பிட்டு நமக்கு ஹூக் பட்டி உள்ள துணி வந்து மொத்தமாக உள்ளே போயிருக்கணும். ஐப்பட்டியில் உள்ளது நமக்கு ஒரு இன்ச்சுக்காது இந்த மாதிரி வெளியே வச்சு தான் நம்ம தைக்கணும். அந்த தையல் போட்டது அளவு வரை நம்ம இப்படி மடிச்சிருக்கணும். அந்த துணி வந்து நமக்கு வெளியே பார்த்து தான் நிற்கணும். அடுத்து வந்து ஹூக்கு வந்து இதிலலாம் வரோன்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த ஐப்பட்டி வந்து தைக்க முடியும். இப்போ வந்து நான் ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் வந்து மார்க் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி 1.5 இன்ச்சு கேப்பு இல்லைனா ஒரு 1.25 இன்ச்சு கேப்லலாம் நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம ஹூக்கு க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இடையில தெரியக்கூடிய கேப்பு வந்து தெரியாது. இப்படி தைக்கும்போது நமக்கு அது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ இப்படி மடிச்சுட்டு எந்த அளவுலலாம் எனக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கனோ அதிலலாம் நம்ம ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ண மெத்தட்லே தான் ஸ்டிச் பண்ணணும். கீழே வந்து நம்ம அந்த மடித்து விட்ருக்க துணியை உள்ளே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டான அளவு கீழே வந்து அந்த கரெக்டான அளவாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க.
கீழே மட்டும் நம்ம வந்த உடனே அந்த ஹூக்கு போட்டுட்டு ஐ பட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி கீழேயும் ஒரு தையல் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இப்படி தைச்சாச்சு. ஐப்பட்டி வந்து தைச்சாச்சு. இனி வந்து அந்த ஐப்பட்டி நம்ம தைச்சதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இவ்வளோதான், ஐப்பட்டியும் ஸ்டிச் பண்ணியாச்சு. நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ 2 பீஸையுமே நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நமக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறது இந்த மெத்தட் தான். ஈஸியாக வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.